பாமகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ் இணைகிறார். சார் வணக்கம். இந்த கூட்டணி ராமதாஸ் அவருடைய ஒப்புதலோடு அமைக்கப்பட்டதா? எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி என்பது அமைந்தது? அதிகாரம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. ராமதாஸ் அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பாரா? எத்தனை தொகுதிகள் என்பது பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் மிக விரைவில் வெளிவரும். பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்தையுமே இரண்டு தலைவர்களும் இணைந்து வெளியிடுவார்கள் மிக விரைவில். கடந்த காலத்துல 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைந்தப்ப மினிமம் ப்ரோக்ராம் 7 நிபந்தனைகளை குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு ஒரு அறிவிச்சிங்க. ஆனா இந்த முறை அது மாதிரியான ஏதாவது செயல் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கா? மிக எளிதாக அன்புமணி அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாரா? குறைந்தபட்ச செயல் திட்டத்தினுடன் தான் கூட்டணி அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய விவரங்கள் மிக விரைவில் வெளியிடப்படும். இன்றைக்கு ஒரு முதல் கட்டமாக இந்த கூட்டணி அஸ்திவாரம் போடுகின்ற வகையில் இன்றைக்கு இரு தலைவர்களும் சந்தித்து இந்த ஒரு முடிவு, இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். இது தொண்டர்கள் மிக எதிர்பார்த்தது, நீண்ட நாட்களாக எப்ப அமையும் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டணியை இன்றைக்கு எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் அறிவிச்சிருக்கிறார். அனைத்து விவரங்களும் உங்களுக்கு மிக விரைவில் தெரியும். கடந்த முறை 23 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அதே எண்ணிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல கூடுதலாக கேட்டு பெறக்கூடிய வலிமை பாமகவிற்கு வந்திருக்குதா நினைக்கிறீங்களா? நிச்சயம் கூடுதலாக கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல், எங்களுடைய எண்ணம் எல்லாம். அது இரண்டு கூட்டணியினுடைய இது சம்பந்தமாக இரண்டு தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணியுடைய சூழ்நிலையை பொறுத்து அது அறிவிக்கப்படும். அது இப்ப அதிமுக தரப்புல ராமதாஸ் அவர்கள்ட்டையும் அன்புமணி தரப்புட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கடந்த காலங்களில் விரும்பினாங்க. எந்த இடத்துல அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செஞ்சாங்க? அந்த விவரம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யார் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அதன் அடிப்படையில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இணைய வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர். அதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருந்துவிட முடியாது. அந்த வகையில் இந்த கூட்டணி இன்றைக்கு அமைக்கப்பட்டது. ராமதாஸ் அவர்கள் இல்லாத பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எம்எல்ஏ அருள் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்து, அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அந்த கட்சியினுடன் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்று இருக்கிறது. கூட்டணிக்கான ஒப்பந்தம் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் ஏத்துக்கிட்ட நமக்கு என்ன, ஏத்துக்கலாம். இந்த முறை அன்புமணி தலைமையில தான் இந்த கூட்டணியை சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ராமதாஸ் அவர்கள் இந்த விஷயத்துல முரண்பட்டு நிக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாதா? ஒட்டுமொத்த கட்சியும் ஒன்றாக இணைந்து பொதுக்குழுவை கூட்டி கட்சியினுடைய விதிகளின்படி பொதுக்குழுவினுடைய அதிகாரத்தை எப்படின்னா பைலால இருக்கிறபடி ஒரு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொதுக்குழுவார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் கூட்டப்பட வேண்டும். அப்படி கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் அனைத்து உறுப்பினர்களும், பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அதனுடைய அதிகாரத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரிடம் ஒப்படைத்தார்கள். அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் உங்கள் பக்கம் இல்லாத நிலையில நீங்க தேர்தலை சந்திக்க தயாராயிருக்கீங்க. வெற்றி வாய்ப்பும் பலமும் அப்படின்றது குறைந்திருக்காது அப்படின்னு எந்த அடிப்படையில் நம்புறீங்க? 1% கூட குறைந்திருக்கிறாரு. ஏன்னா வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறது மக்கள் தான். மக்கள் இன்னைக்கு திமுக அரசிற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது அத்தனை பேருக்குமே நிதர்சனமான உண்மை. ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவின் தலைமையிலான ஒரு ஆட்சியால் தான் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த கூட்டணி அமையப்பட்டு இருக்கிறது. இது மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. மக்கள் மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி, கூட்டணி கட்சிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக வரவேற்கின்ற ஒரு கூட்டணி இன்னைக்கு அமைந்திருக்கிறது. இன்னும் பல பெற நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு பெருகிக் கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கணேஷ். அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது. தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையை மட்டும் இன்னும் தலைவர்கள் உறுதியாகவில்லை. அதே நிலையில் டாக்டர் ராமதாசுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் இந்த கூட்டணிக்கு அவருடைய ஒப்புதலுடன் அமைக்கப்பட்டதா என்ற கேள்வியை இரு கட்சியுடைய தலைவர்களும் நேரடியாக பதிலளிக்க மறுத்திருக்கிறார்கள். பல முக்கிய நிர்வாகிகளும் ராமதாசுடைய நிலைப்பாடு தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அந்த கேள்விக்கு எந்த விதமான பதிலையும் தெரிவிக்காமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார்கள். இந்த நிலையில் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தாத நிலையில் இந்த கூட்டணி தொடர்பாக பல கேள்விகளை அருள் முன்வைத்திருக்கிறார். அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கூடிய கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு இடம்பெறாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி அமைக்கப்பட்ட போது 23 சட்டமன்ற தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் அமித்ஷா வருகைக்கு பிறகு நேற்று அதிமுக தரப்பில் இருந்து ஆளுநரை சந்தித்து பல்வேறு ஊழல் புகார்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று காலை
பாமக தரப்பிலிருந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று நேரடியாக கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றனர் இருதரப்பும். அதிமுக கூட்டணியில் பாமக சேர்ந்திருக்கிறது, தொகுதி பங்கீடும் நிறைவடைந்திருக்கிறது. எத்தனை தொகுதிகள் என்ற விவரத்தை பகிரங்கப்படுத்தப்படவில்லை. அது விரைவில் அது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அடுத்ததாக திமுக ஆட்சி மீதான மக்கள் எண்ணம், அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகி இருப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸோடு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக என்ன நிலைப்பாடு என்ற கேள்வி எழுப்பிய போது அன்புமணியும் இபிஎஸும் இருவரும் அந்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் அதிமுக பாமக கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது. பாஜகவுடைய முக்கிய தலைவர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்த நிலையில் இந்த கூட்டணி என்பது உறுதியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.